கல்லூரிக்கு செல்லும்போதெல்லாம் அவன் என்னை பின்தொடர்ந்தான். ஆனால் என்னை எந்த விதத்திலும் தொந்தரவு செய்யவில்லை. ஒரு நாள் மட்டும் வந்து, நன்றாக படி என்று சொல்லிவிட்டு அமைதியாக போய்விட்டான். நல்ல வேளை, இவன் தொல்லை இல்லைன்னு நிம்மதியா படிக்க ஆரம்பிச்சேன். அதே ஊர்ல என் முதல் மாமாவும் 3வது மாமாவும் இருந்தாங்க. எப்போதாவது அம்மா எங்களை கூட்டிக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போவாங்க. முதல் அத்தைக்கு நாங்க வர்றதே பிடிக்காது. போனாலும் என்னை மட்டும் வேலை செய்ய சொல்வாங்க. அக்கா எதுவும் கண்டுக்காம அமைதியா போய்விடுவாள். ஒரு நாள் அத்தை சொன்ன வார்த்தை என் மனசுக்குள்ள ஆழமா பதிஞ்சது. நீங்க நல்ல நிலையில இருந்தா சொந்தமெல்லாம் கூட வரும். இல்லனா யாரும் வரமாட்டாங்க. சரி அத்தன்னு தலையாட்டினேன். ஆனா 3வது அத்தை மாமா எனக்கு ரொம்ப பிடிக்கும். முதல் மாமா குடும்பம் மாதிரி இல்லாம என்னை நன்றாக கவனிச்சுக்கிட்டாங்க. நான் என் கல்லூரி படிப்பை முடிச்சேன். வேலை தேடின நேரத்துல அம்மா சொன்னாங்க, சின்ன மாமா வேலை பார்க்கற பள்ளியில உன்னையும் சேர்த்து விடுறேன். அப்படியே சேர்த்தாங்க. அதுவும் நன்றாகவே போனது. 2 மாத சம்பளம் வாங்கியதும் அம்மாவிடம் சொல்லி ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் வாங்கிக் கொண்டேன். ஏன்னா எக்காவுக்கு மட்டும்தான் அம்மா மொபைல் வாங்கி கொடுத்திருந்தாங்க. என்னால ஏதாவது வேலையாகணும்னா மட்டும்தான் என் அம்மா என்னிடம் நன்றாக பேசுவாங்க. இப்படியும் ஒரு அம்மாவா நீ எனக்குள்ளேயே நான் பேசிக்குவேன். அம்மா சொல்வாங்க, நான் என் வீட்ல மூத்த பிள்ளை. அதனால எனக்கு பாசம் கிடைக்கல. அதனாலதான் என் மூத்த பிள்ளைக்கு அதிக பாசம் காட்டுறேன் என்று சொன்னார்கள். இதுவும் கடந்து போகும்னு நம்பிக்கையோடு வாழ்ந்தேன்.